மொத்த வியூ தெரியுது பாருங்கள், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சும்மா செதறுதா வியூ. மழை பெஞ்சிருக்க மாட்டிருக்கு, ஒரே நீர் கசிவாக இருக்குது பாறையிலேருந்து. 2 நாள் முன்னாடிக்கு இது மழை பெஞ்சிருக்கலாம். ரோடு இவ்வளோ நேரம் அருமையாக இருந்துச்சு, திடீர்னு இப்படி ஆகி போச்சு. ஆஃப் ரோடெல்லாம் பண்ண விட்றாங்க. இந்த ட்ராக் டயரை வச்சுக்கிட்டு எங்கேருந்து நான் ஆஃப் ரோடு பண்ணுறது? பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பாதை மிகவும் கடினமாகத்தான் உள்ளது, கரடு முரடான பாதை. பார்த்துக்கோங்க, பாதை கரடு முரடாக தான் உள்ளது. என்னடா அந்த சவுண்டு? ட்ராக் டயர்லாம் கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும், ஏன்னா பறிக்கும், ஸ்கிட் ஆகும். நம்மளை மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்க டயராக இருந்தால் சூப்பராக இருக்கும். ஆஃப் ரோட் பேட்டர்னாக இருந்தால். வந்துட்டோம் பக்கமாக வந்துட்டோம். ஜிஜி பாருங்க எப்படி பிடிச்சிட்டு உக்காந்துக்கிறான்னு. என் கண்ணில் வர்ற பயத்தை காட்டிட்டாக்க பரமாக்குற மாதிரி உக்காந்துக்கிறான். தலைவர் முன்னாடி V4 போட்டு அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாரு. இந்த எக்ஸ்போஸ்காரன் எங்கே போனான்? அவனுக்கு அப்படியே கொண்டாட்டமாக இருக்குண்டா அந்த ரோடு. அப்படி மேலே ஏற்றிட்டான். BMW 1250 GS தலைவா பாத்தியா? என்னோட ஒன்ஸ் அப்பான் எ டைம் ட்ரீம் வெஹிக்கிள், அது சாரி ட்ரீம் வெஹிக்கிள். இன்கேஸ் ஃப்யூச்சரில் என்னால் ஒரு சூப்பர் பைக் வாங்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அது BMW தான் இருக்கும். என்ன என்ட்ரி ஃபீஸா? மனுஷனை கொன்று எடுக்குது வெயில். அப்படியே நான் வேறு ட்ராக் டயர் வேறு போட்டு வச்சுட்டு லோனாக பண்ணுறீங்களா? அது ட்ராக் டயரை மாட்டிட்டு அவனால் ஆஃப் ரோடு வருவானா? போட்டு அடி பிரித்து எடுத்துகிட்டு போகலாம். அடி சும்மா அப்படி அடிக்கலாம் வண்டியை போட்டு. வியூ பாருங்க, பரவாயில்ல. நம்ம பாலமலை அளவுக்கு இது மோசமாக இல்லை. ஆமாம், பார்த்தது பா சாமி வியூ பாரு. அப்படியே ஃபோன் எடுத்து ஒரு வீடியோ எடு, ஒரு 30 செகண்டுக்கு. மக்களே சூப்பராக இருக்குது. உடம்பெல்லாம் தீஞ்சு போகிற ஸ்மெல்லு அப்படியே மூக்கில் ஏறுது. வெயிலுக்கு அப்படியே உடம்பெல்லாம் தீஞ்சு போகிற மாதிரி ஸ்மெல்லு வருது எனக்கு. என்எஸ் வச்சு யாருங்க சொன்னால் ஆஃப் ரோடிங் பண்ண முடியாது. நாங்கள் பாருங்கள் டாப் பாக்ஸை மாட்டிட்டு எப்படி ஏறுது பாருங்கள் வண்டி. கிறுக்குன்னு போலாம்போ. பாருங்க ஜூபிட்டர்லாம் எடுத்துகிட்டு ஏறி இருக்கிறாங்க. இறக்கிறது ஈஸி, ஏற்றுறது தான் கஷ்டம்.
ஆனால் ஆஃப் ரோடிங்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் பில்லியன்லாம் செட் ஆகாது மக்களே. பில்லியன்லாம் இல்லாமல் சிங்கிளாக பண்ணணும். ஏகே பாருங்கள், சிங்கிளாக பண்ணுறங்காட்டி ஓரளவுக்கு அவருக்கு ஈஸியாக இருக்குது. நான் டைட்டாக பிடிச்சி ஓட்டுற மாதிரி இருக்குது வண்டியை. ஐயோ 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 என்னது இது இப்படி இருக்குது. அவங்களாம் வந்துடுவாங்கடா. ஏன் அங்கே பாடுறா இன்டர்செப்டாரில் பின்னாடி லேடிஸு, அதுவும் ஒன் சைடு. நீ தான் ப்ரோ ரைடரு, உன்னை தான் ப்ரோ வச்சு ரைடு ஓட்டணும். பாருங்க இன்டர்செப்டார்லேயே தலைவன், அதுவும் ஒன் சைடில் அம்மாவோ வச்சு உட்கார வச்சு ஓட்டிட்டு வந்துட்டுக்கிறாப்புல. ஏண்டா சரி வா 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 வா. போலுமலை அட்வென்ச்சர், இட்ஸ் அட்வென்ச்சர். நம்மளது ஆஃப் ரோடு வண்டி இல்லை, ஸ்போர்ட்ஸ் பைக்கு. சூப்பராக இருக்கு மக்களே. மணி அப்படியே பொறுமையாக போகிறான்டா. எக்ஸ்பீரியன்ஸ் தான் மணிக்கலாம். நம்மளை மாதிரி மணி ஆள் பார்க்குறதுக்கு தான் சின்னதாக இருப்பான், ஆள் டிரைவிங்கெல்லாம் பெரிய கை. இங்கே பார்த்தீங்களா சிஎன்ஜியா, ட்ரையம்பு 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 ட்ரையம்பு. அந்த பொண்ணு சிரிக்குதுரா. அதுவா, அது 2,50,000 60,000. ஃபர்ஸ்ட் கீரில் போ. இங்கடா ஏற ஏற இன்னும் போயிட்டே இருக்குது. ஐயோ மாப்பிள்ள, இதுக்கு இல்லையா ஒரு ரெண்டு மாப்பிள்ள. நேரம் அந்த பாறை மேலே விடு, நேரம் அந்த பாறை மேலே விடு போகலாம். ஓ இதெல்லாம் கம்மியா, எங்கள் ஏரியா பாலமலை ஓட்டுனதுனால காலையில் மாட்டிக்கிட்டேன் டப்புன்னு. காலையில் தான் மாட்டினான். ஐயோ அங்கே பாடுறா, அந்த பாறையை பாடுறா. கார ரோடு வந்துருச்சுடா. கார ரோடு வந்துருச்சுடா. இதில் பாதி தூரம் போனது காரை மாதிரி ரோடு வரும். காரைக்காலம் இருக்குல்ல நம்ம ஊர்லலாம், அந்த மாதிரி ரோடு வரும். அது வந்தால் ஈஸியாக ஓட்டிடலாம். நம்ம என்ன எடுத்துகிட்டு வந்துருந்தோம்னா பாலு வச்சு பிரிச்சிருப்பேன். அதே பேக் டயர் ஆஃப் ரோட் டயரில். ஆனால் ஃப்ரண்ட் டயர் மாற்றாம வந்துருந்தா மாட்டிப்போண்டா, ஓட்டி இருக்கவே முடியாது. ஆஃப் ரோடிங் ஆஃப் ரோடிங் ஆஃப் ரோடிங். என்ன சொல்லியா நாங்களாம் ஆஃப் ரோடிங் சிங்கிடா. ப்ரோ திறந்து விடு. பாதி ஈரோடு வெளுத்துப்புறம் ஓடி போயிடும். வந்துட்டு ரெடி பண்றீங்களா? இதுக்கு ரூட்லாம் பாத்தீங்கன்னா இதோட எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பாலமலைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. 5 மலை கீழே பைக்ல போறது 5. அதாவது ப்ரோ பாத்தீங்கன்னா அதுக்கு மொத்தம் 4 ரூட் இருக்கு. கீழே இருந்து கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா பெரிய ரூட் ஒன்று இருக்கு 18 கிலோமீட்டரு. இதைவே அப்படியே பறிச்சு போட்டு நல்லா கல்லுகள்லாம் தூக்கி போட்டு வச்சுக்கிட்டா எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். நேத்து இல்ல முந்தா நேத்து வந்திருந்தீங்கன்னா உங்க பாலமலை என்ன இது மொத்தம் குண்டு குண்டா இருந்துச்சு. இதெல்லாம் ப்ரோ இல்ல ப்ரோ, இது வந்து ஃபிளாட்டா இருக்கு, கொஞ்சம் ஏறதுக்கு. அது இப்படியே இறங்கும் இப்படியே ஏறும். இப்படி இருக்குமா? அந்த மோடு மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு. ஏறுறீங்க கன்ஃபார்ம் ஒரு டைமா விழுந்துருந்துச்சு. யாருமே அந்த ரோட்ல போய் உழுவாத ஆளே கிடையாது. நீ மட்டும் தான் தப்பிச்சிட்ட. உளுந்துதான் நீ டைவ் போட்டியா? அடாக்கல உழுவாதான் அங்க உளுந்து போயிட்டு வீடியோ போட்டுனேன். அட ஆமா, நாங்களா இதான் நம்மால ஃபர்ஸ்ட் பெட்டிலே டைவ் அங்கே விழுந்துட்டேன். இவரு டயரை கொண்டு போய் மாட்ட வச்சிட்டு முக்கிட்டு கிடந்தா. அது அப்படிதான் உழுவும், வேற எப்படி உழுவும் நினைச்சிட்டு. அது உள்ள பாறல்ல, இதுதானே இடுக்குதானல. கீழ விழுந்தாதான். சரி ஓகே. நாம தானே லாஸ்டா தானே போறோம். காலத்துங்க கூட்ரு. காத்து நல்லா அடிக்குது, கீழே இருக்கு தலைவா. கீழே இருக்கு, காத்து நல்லா அடிக்குது. புடி நம்ம ஏஞ்சல் எடுக்கிறேன்.
கேன குதி மாமா இங்க பாருப்பா தலைவா கேன குதிக்கிறா தலைவா என்ன பேசணும்னு கேள்றா கார் வந்துடா போங்கடா ஆமாடா காருக்கு முன்னாடி போயிருங்கடா நம்ம போய் நின்றுட்டு வழி விட்டுக்கலாம் இவன் கட்டாகவும் முடியாது கார் ரோடு வந்துருச்சு பையன் எங்கே இருக்கான் அந்த மக்களே போலுமலை அந்த டிஃப்டான ரோடு வந்துருச்சு ஸோ வந்துட்டான் ஸோ நம்ம ட்ரோன் அங்கே இருக்குது பாருங்கள் நம்மளை கேப்சர் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்குறான் வேளா ஸோ அவன் வந்ததும் நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம் லைட்டாக அப்படியே மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணு போங்க ட்ராக் பண்ணி சொல்லலாமா கொஞ்சம் ஆபத்து தான் இருந்தாலும் போலாம் எல்லாம் பறக்குறானுங்களே எல்லாம் பறந்துட்டானுங்க நான் என்ன பண்ணுறது சூப்பராக இருக்குது தலைவா வியூ அடே சாமி வேற மாதிரி இருக்குது வேற மாதிரி இறக்கும் போது பார்த்துக்கலாம் தலைவா தொப்பூரில் ஓட்டின மாதிரி ஒரே அழுத்த அழுத்தி விட்டானுங்க தலைவா பாறையவே வெட்டி அப்படியே தடம் போட்டுருக்குறாங்க வந்துட்டானா தலைவா இந்த ஆஃப் ரோடு ஏற்றிடுவாமா தலைவா என்ன பண்ணலாம் ட்ரோனை நிறுத்திட்டு ஏற்றிக்கலாமா தலைவா ஆமாம் நான் முன்னாடி போகிறேன் நீங்கள் ட்ரோனை ஓட்டிட்டு வாங்க மேலே போகலாமா இல்லை நான் மேலே போகிறேன் மேலே தெம்பு இருந்தால் ஏற்றுக்கடா தெம்பு இருக்கிறோம் வண்டி மேலே ஏற்றுறா நான் ஏற்றுறேன்டா மக்காளி நம்ம தான்டா நீ ஏன்னா இம்புல்ஸில் ஏற்றுறா பாடுறா 220 ஏற்றுற பாடுறா
மாப்பிள்ள என்ன ஏற்ற முடிஞ்ச அளவுக்கு ஏற்று. எப்படி மாப்பிள்ள அங்கெல்லாம் போனால் கோயில் அடிச்சு விடுவாங்கடா. ஓ வேற மாதிரியான வியூ பாருங்க மக்களே. கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் ஏற்றிட்டு வந்து இவ்வளோ மாதிரி ஒரு இடத்துல பார்க்குறதே தனி சுகம்தான். ஆஃப் ரோட்னா தண்டா ஆஃப் ரோடு. ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டியா? போட்ட ஆட்டை போயிட்டு வாங்க, செமையா இருக்கு. முன்னாடி போயிட்டு எப்போதாங்க போயிட்டு வந்தேன். எங்கால V4 வச்சுட்டு ஏறினதான் என் மாச. நம்ம ஆள் பாருங்க, அங்கே பாருங்க என்ன பண்ணுறோம். வர்ற வழியில் எத்த தண்ணி கல் சைல திருப்பலான்னு பார்த்தா அவன் வேற வாடா 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 இங்கே வாடா. டேய் வாடா வாடா படி வாடா. ஏ டைட்டா பிடிக்காத லூஸ் எடுத்து பிடிச்சிருக்கிற. ஏ அருண் விஜய் ப்ரோ பின்னாடி வச்சு கூட விடுங்க, விழுந்தாலும் இங்க விழுங்க. இல்ல இல்ல சொல்றது இல்ல, அவனுக்கு தெரியும்ல அந்த ஒரு இது. இல்ல எதுக்கு இருங்க, அவனே கான்ஃபிடன்ட். ஓகே vlogging ஸ்டைல் எடுக்கறியா? ஆமா சரி ஓகே, அந்த மாதிரி எடுத்துக்கோ. GoPro ஸ்டார்ட் ரெக்கார்டிங். ஓகே, நம்ம போல்மலையில நம்ம பசங்களோட வந்து இப்போ ட்ரோன் ஷாட் எடுக்க போறோம். போல்மலையை எடுக்கலாமா? ரெடியா? பறக்கறோம், பறந்தே ஆவுறோம். 1 2 3 தீரா தரதல தீரா ரரரா. மேல பார்க்காத கொஞ்சம் கீழ இருக்குன்னு காத்து வாங்கிட்டு இருக்கலாம். அப்படியே கேஷுவலா அப்படியே அங்க போய்டான் பாருங்க வீரா. என்ன ரெக்கார்டே பண்ணலடா. அட பாவியா, என்ன ரோலே போடலடா. ரோல் போட்றலாம் இருங்க. ஒரே அசிங்கமா போச்சு. பக்கத்துல எடுத்துட்டு போங்க வாங்க. ஏய் இங்க வராதடா.
இறக்கிறது தாண்டி கஷ்டமே. டிஸ்டன்ஸ் விட்டு வாடா. ஆஃப் ரோடு ஏற்றுறது ஈஸிடி, இறக்கிறது தான் கஷ்டமே என்னைக்கும். மக்களே, போலுமலை வந்து ஏறி முடிச்சு ட்ரோன் ஷாட்டில் எடுத்துகிட்டு போய் இறங்கிட்டு இருக்கிறோம். ஏறி முடிச்சுட்டு இறங்கிட்டு இருக்கிறோம். காதலிச்சு அடா 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 அடா. வியூ பார்த்துட்டு கொண்டு போய் கீழே விட்டிங்கன்னா சில்லறை கூட தேராது. தலைவா எலும்பு கூட கிடைக்காது. ஆனால் கிளைமேட் பாரு தலைவா, அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி போச்சு. மழை வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரெயின் லேயர் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் நிறுத்தலாம். ஆ, போலுமலையில் இருக்கக்கூடிய ஒரு கடை. இங்கே எல்லாமே இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு போய் கேட்போம் அண்ணன்ட்ட. கடையில் என்னென்னா இருக்குது? நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி ஐட்டம் இருக்குது. மேகி சாப்பிட்றதுக்கு, சூடாக பஜ்ஜி, தோசை. காலையில் டைமிங் வந்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம் கிடைக்கும். மேகி வந்து எனி டைம் கிடைக்கும். மேகி எனி டைமும் கிடைக்கும். எனி டைம் மேகி. நம்மக்கிட்ட மேகி நல்லாயிருக்கும். சரி சரி. ஸோ போலுமலை வந்தீங்கன்னா இருக்கிறது அண்ணன் ஒரே கடை தான். ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரீ போகும்போது ப்ரோ அந்த சிவப்பு கலர் ஜாக்கெட் மட்டும் எடுத்துட்டு வா ப்ரோ. என்னடா நடக்குது இங்க? துரோகம் துரோகம். பிவிஎமணி இருறா 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 இருறா. சாவி ஆஃப் பண்ணு, சாவி ஆஃப் பண்ணு. உனக்கு எதுவும் அடி இல்லை? அந்த இது பிரேக் லிவர் பாரு. பிரேக் லிவர் பாரு. இல்லை அதான் தரையில் முட்டி இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோதான். ஆஃப் ரோடுனாலே இதுதான். அதெல்லாம் வண்டி ஸ்டாப் ஆச்சு. நானும் பிரேக் அடித்தேன், விட்டுட்டேன், மறுபடியும் போயிருக்கு. ஃப்ரண்ட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரண்ட்டு யூஸ் பண்ணாத. கியர்லேயே விடு, பேக் பிரேக் யூஸ் பண்ண. அவ்வளோதான். பேக் தான் யூஸ் பண்ணாதான் எடுத்துக்கிட்டு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு போட்டு கியர் கட்லேயே போட்டு இழுத்துரு. நான் செகண்டில் தானே இறக்குனேன். சரி போட்டு இழு. அப்படியே மூவ் பண்ணுங்க. அவனே மூவ் பண்ணிட்டுருங்க. மணி ஒன்றும் பிரச்சனை. அடி இல்லாத இல்லை. சாஞ்சிட்டான். அவ்வளோதான். மணிதான்